நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ருதி, இப்போ நாங்க எல்லாரும் பேசலாம்ல? நீ சம்மதம்னு சொன்னதை கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சின்னா. இப்ப நீ உன் கண்ணால பார்க்கலாம் நான் எப்படி சூப்பரா டான்ஸ் ஆட போறேன்னு. ஆமா அஞ்சலி, இந்த போட்டியை இன்னும் அற்புதமா மாத்தணும்னா அதுக்காக என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. நீ முதல்ல வா, சரி, பாட்டி. உனக்கு நான் சொல்றேன். நாங்கெல்லாம் சேர்ந்து ஆடினா சூப்பரா இருக்கும். என்னோட பிளானிய கொஞ்சம் கேளுங்க. ஓ, ஆமா, எல்லாமே சூப்பரா இருக்க போது. ஸ்ருதி, உங்க பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எனக்கு முதலே தெரியும் கிரிஷ், இப்படி எல்லாம் செஞ்சா அஸ்வின் தோத்துட்டாருங்கிறது ஒத்துக்குவாருன்னு தெரியும். கேக்கி தம்பி, கொஞ்சம் இங்க வாங்களே. இதோக்கா. வெற்றியா தோல்வியான அவ்வளவு சீக்கிரம் எப்படி தெரியும்? சங்கீத் ஃபங்க்ஷன் அன்னைக்கு தான் எதுவா இருந்தாலும் முடிவாக போகுது. நீ இன்னும் கொஞ்ச நாள் இந்த மௌன விரதத்தை பிராக்டிஸ் பண்றது நல்லது. ஏன்னா சங்கீத் காம்படிஷன்ல தோத்ததுக்கு அப்புறம் நீயே பேச நினைச்சாலும் உன்னால எதுவுமே பேச முடியாது. இந்த தடவை காம்படிஷன்ல நீ தோக்கும் போதே சமாளிக்கிறதுக்கு உன் பக்கத்துல நான் இருக்க மாட்டேன். நீங்க தோத்துருவீங்கன்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களை பார்த்துக்க நான் இருப்பேன். நான் கோயம்புத்தூரை சேர்ந்தவன். எங்க ஊர்க்காரங்க ஜெயிச்சாலும் தோக்குறவங்களுக்கு உதவி செய்வோம். எப்படி இருந்தாலும் நான் தான் ஜெயிக்க போறேன்னு சொல்லுவீங்க. இல்ல முடியாது, நாங்க தான் ஜெயிக்க போறோம் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்க வாட் தி ஸ்ருதின்னு சொல்லுவீங்க. நீ தான் ஜெயிப்பேன்னு உன்னால எப்படி உறுதியா சொல்ல முடியுதுன்னு கேப்பீங்க. அதுக்கப்புறம் நான் சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்த்து என்ன சொல்லுவேன்னா, இங்க பாருங்க மிஸ்டர் அஸ்வின், நான் சின்ன வயசுல இருந்தே போட்டியில எல்லாம் கலந்துக்குவேன். எந்த போட்டியில கலந்துக்கிட்டாலும் அதுல நான் தான் ஜெயிப்பேன். அத பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு. எதை நீங்க சத்தம்னு சொல்லுவீங்களோ அத நான் சங்கீதம்னு சொல்லுவேன். கொலுசு சத்தம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதியான சங்கீதம்னு சொல்லுவேன். வாட்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, அதுக்கு மேல ஏதாவது பேசுங்க. உங்க வாட் எந்த இடத்துல முடிய போகுதோ அங்கதான் என் டான்ஸும் ஆரம்பிக்க போகுது. என்னது, அண்ணன் ஒத்துக்கிட்டாரா? ஸ்ருதி எப்படியோ ஒத்துக்க வச்சா. ஆனா ஸ்ருதியால எப்படி இது சாத்தியமாச்சு? ஸ்ருதி எதுவும் பேசாமலேயே எல்லாமே சாதிச்சிட்டா.
வணக்கம் மாமா. வாப்பா. அப்புறம் அஜய் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. வணக்கம் கேகே. யோ வணக்கம். ஓ வணக்கம். ஸ்ருதி, உங்களுக்கு ஊர் ஐஸ். ஐயோ கேக்கே, அது ஊர் கிடையாது, 100. ஓ சாரி. ஹலோ ஹாய் பாய் பாய். சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு சீதா ஷீலாலாம் ஓல்டு பாட்டு தான் பாடுவாங்க. யாராவது புது புது பாட்டு பாடுறவங்க சொல்லலாம் இல்லையா? சித்ரா யாரு? ஜானகியா? அட ஜானகி என் சித்தியோட பேரு, ஜானகி தேவி. இல்ல இல்ல, அவங்க இந்த கல்யாணத்துக்கு வரப்போறது இல்லைங்க. எனக்கு எதுக்குங்க இந்த ஓல்டு சாங்ஸ் எல்லாம்? நான் மனோரமா, எனக்கு புது சாங்ஸ் மட்டும் தாங்க வேணும். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் ஸ்ருதி. என்ன? எல்லாரும் கொஞ்சம் இங்க பாருங்க. என்னங்க வந்துட்டீங்களா? எங்க போயிருந்தீங்க? ஆமா, என்னது அது? இருங்க சொல்றேன். சின்னா, அம்மா சுருதி, 2 பேரும் உக்காருங்க. இங்க பாருங்க, சங்கீத் ஃபங்க்ஷன் அன்னைக்கு போட்டி நடக்கணுங்கிறது உண்மையிலேயே நல்ல யோசனை. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்களையும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களையும் நாம மறக்க கூடாது. இந்த போட்டிங்கிறது ஜஸ்ட் டான்ஸுக்காக தான் நடக்க போகுது. இது ஒண்ணு வெற்றி தோல்விக்காக நடக்கல. ஆனா இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு புது மரியாதை கிடைக்க போகுது. அம்மா அஞ்சலி, பாட்டி, இது உங்களோட? 40 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட குருஜி எனக்கு இத கொடுத்தாரு. நான் கதக் டான்ஸ பூர்த்தி செஞ்சதுக்காக இதை எனக்கு கொடுத்தாரு. என்னோட ஆசை என்னன்னா, இத இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு என் கையால இத நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் எல்லாருக்கும் சம்மதம் தானே? என்னாச்சு ஸ்ருதி? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க ஒன்னும் பயந்து போயிடலையே. அது அது வந்து அஞ்சலி, நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, இதை என் ரூம்ல வச்சா ரொம்ப அழகா இருக்குமே நினைச்சிட்டு இருந்தேன். அங்க இருக்கிற அம்மன் சிலைக்கு ஒரு துணை கிடைச்ச மாதிரி இருக்கும்ல? பரவாயில்லையே சுருதி, ரொம்ப நல்லா சொன்ன. ஹலோ ஹாய் பாய் பாய். மைண்ட் இட். சங்கீத் ஃபங்க்ஷன் முடிஞ்சது இந்த ஸ்டாச்சுவை அதே பாக்ஸ்ல வச்சு அத்தம்மாவோட ரூம்ல வச்சிடணும், புரியுதா? கண்டிப்பா அதோட இடத்துக்கு திருப்பி கொண்டு போய் வச்சிடுவோம், இல்லையா பாட்டி? இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் அத்தை, அதுக்கப்புறம் பாருங்க. Come on, let's see.
வாவ் பாட்டி, நைஸ். ஸ்ருதி, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அஞ்சலி, நான் போயிட்டு வரேன். வரேன் அஞ்சலி. போயிட்டு வாங்க. போலாம் ஸ்ருதி. நீங்க என்கிட்ட இப்படி நடந்துக்கிறது என்னால தாங்க முடியல. இனி எதுவுமே இப்படி நடக்க கூடாது. எப்படி நடக்கும்னு பாத்துறேன். நடக்கவும் விட மாட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி, ஓகே ஸ்ருதி, டேக் கேர், டிசி, பை பை. ஸ்ருதி, ஸ்ருதி, நான் உனக்கு எத்தனை தடவை சொல்றது? I'm talking to you, don't walk away. நடந்து போக கூடாதுன்னா ஓடி போலாம்ல. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. என்னத்த நீங்க இந்த மாதிரி செய்யணும்? யாருன்னு பாக்குறேன். ஹலோ ஹலோ, அந்த நடராஜன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். இன்னும் 2 நிமிஷம் தான். எழுந்துருங்க, எழுந்துருங்க அத்தை. என்ன ஸ்ருதி, எவ்வளவு நேரம் அத்தை, ஆடுறது? சொன்னேன்ல, வாங்க. இப்ப யார் வந்திருக்கா? நீங்க 2 பேரும் வந்தது நல்லதா போச்சு. அத்தைக்கு பிராக்டிஸ் முடிஞ்சிருச்சு. இனிமே உங்களுக்கு தான் பிராக்டிஸ். ஸ்ருதி, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டு அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா ஸ்ருதி, இதெல்லாம் உள்ள வச்சுட்டு வந்துடுறோம். அத்தை, இன்னும் 2 நிமிஷம் தான். வாங்க அத்தை, ப்ளீஸ் வாங்க. ஸ்ருதி, பருப்பெல்லாம் எங்க இருக்கு? மேல இருக்கிற டப்பால இருக்கும். சமைச்சு வச்சிருக்கிற பருப்பு எங்கன்னு கேக்குற ஸ்ருதி, எனக்கு பசிக்குது. 2 பேரும் சமைக்க மறந்துட்டீங்களா? அது வந்துமா, நாங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம்ல, அதெல்லாம் மறந்துட்டோம். அப்பனா சரி, இந்த டான்ஸையே 2 பேரும் சாப்பிடுங்க. அப்பாடா, இதுவும் நல்லதுக்கு தான். அவங்க சமைச்சு முடிக்கிற வரைக்கும் நாம நல்லா பிராக்டிஸ் பண்ணலாம்ல. வாங்க அத்தை, எழுந்துருங்க. என்ன விட்டு, என்ன விட்டு. வாங்க அத்தை, வாங்க வாங்க. ஸ்ருதி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற. எப்படி ஆடுறது? சரி, ஆரம்பிக்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அத்தை, அத்தை. ஹலோ. ஐயோ கேக்கே, நீ என்னடா பண்ற? என்ன நடந்தாலும் சரி, என்ன ஆனாலும் கவலை இல்ல. இந்த பாட்டி நிச்சயமா ஸ்ருதி கிட்ட நான் பேசே தீருவேன். ஜஸ்ட் டு இட் கேக்கே, ஜஸ்ட் டு இட். ஏய் வாவின், வாவின், ஸ்ருதிக்கு லைன் போய்கிட்டு இருக்கு.
அதுக்கு நான் என்ன செய்ய? ஏய் ஏதாவது சொல்லு, ஏதாவது காரணம். நான் என்ன பேச, அவ அட்டென்ட் பண்ணி ஏன் கால் பண்ணேன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நீ யோசிச்சு பாரு. ஜஸ்ட் திங்க். நான் வாட்? என்ன பேசணும்னு தெரியலனா எதுக்கு ஃபோன் பண்ற? என்னன்னா நான் ஹலோ ஸ்ருதி, நான் கிரிஷ் பேசுறேன். ஆஹா, சொல்லுங்க கிரிஷ். வாடா. அத்தை, ஸ்ருதி, ஏன் உங்களுக்கு இப்படி மச்சம் வாங்குது? என்னது? மச்சம் இல்ல, மூச்சு வாங்குதுன்னு சொல்லணும். அதேதான். வாய்? ஏன்? எப்படி? அது டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான். ஓ வாவ் ஸ்ருதி, நீங்க டான்ஸ் பிராக்டிஸ் செய்ய கூட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாங்க. கிரிஷ், முதல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 வாட்டி ஃபோன் பண்ணது நீங்க தானா? காலை கட் பண்ணிட்டீங்களே. அது வந்து ஸ்ருதி, சரி சரி, அப்ப ஃபோன் பண்ணது நீங்க தானா? போனா அது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கதா கால் பண்ணேன். ஹார்ஸ கூட்டிட்டு எப்போ வரீங்க? குதிரையா? ஆமா, நீங்க எல்லாருமே ஐ மீன் நீங்க குதிரையை கூட்டிட்டு தானே வருவீங்க? என்ன பேசுறீங்க கிரிஷ்? நான் எதுக்கு அங்க வர போறேன்? நீங்க தானே மாப்பிள்ளையை கூட்டிட்டு வரணும். அதேதான், நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இத பத்தி கேட்கதான் நீங்க ஃபோன் பண்ணீங்களா? ஃபோன் பண்ண காரணம் தெரியல. அது அப்ப வந்து இல்ல. கிரிஷுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? ஹலோ அத்தை, நீங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் மன்னிப்பு கேட்கலாம் தான் வந்தேன். வாய மூடு. நீ எதுவும் பேச வேண்டாம். நீ என்ன சொன்னாலும் அதை கேட்க நான் தயாரா இல்ல. நான் உன்னை மன்னிக்கவும் மாட்டேன். திருட்டுத்தனமா அங்க வந்து நின்னு எட்டி பார்த்துட்டு இருக்கிறியா? என் தம்பி பொண்ணு டான்ஸ் ஆடுறத பாக்குறியா? மன்னிப்பு கேட்க வரவன் இப்படி எல்லாம் செய்வானா? வெக்கமா இல்ல உனக்கு? கல்யாணம் ஆனவன் நீ எங்க எல்லாரையும் ஏமாத்திட்ட. ஆனா உன் மனைவிய பத்தி யோசிச்சிருக்கலாம்ல. உன்ன மாதிரி ஒரு ஏமாத்துறவன. போதும், நிறுத்துங்க அத்தை. தயவு செஞ்சு என்ன சந்தேகப்பட்டு பேசாதீங்க. சந்தேகமா? நான் என்ன பைத்தியக்காரியா? உன் மேல எதுக்கு சந்தேகப்பட போறேன்? நான் உறுதியா சொல்றேன், உன்ன மாதிரி மொட்டமான கீழ்த்தரமான ஆள் இந்த உலகத்துல எங்க இருக்க மாட்டான். ஐயோ அத்தை, ஒரு தடவை உங்க மனசுகிட்ட நீங்களே கேட்டு பாருங்க. நான் என்ன அவ்வளவு மோசமான ஆளு? ஒரு தடவையாவது உங்க தம்பி பொண்ண நான் தப்பான பார்வையில பார்த்திருக்கேனா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்தனையோ நாள் நான் இந்த வீட்டுல தான் அத்தை இருந்தேன். ஒரு தடவையாவது நான் குறை சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டேனா? சத்தமா பேசாத. ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க. உன் குரலை ஒசத்தி பேசுனா நீ ஒழுங்கானவன்னு நான் நம்ப மாட்டேன். எங்களுக்கு நல்ல மனசு இருந்ததுனால அந்த அஸ்வின் குடும்பத்துல யார்கிட்டயும் இத பத்தி நாங்க வாயே திறக்கல. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் கவனமா கேட்டுக்க. இந்த வீட்டு வாசல் பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது, புரிஞ்சுதா? இந்த வீட்டு பக்கம் மட்டும் இல்ல, இந்த ஏரியா பக்கமே நான் உன்னை பார்க்க கூடாது. இன்னொரு விஷயம், இன்னொரு தடவை ஸ்ருதி இருக்கிற திசை பக்கம் தலை வச்சு படுத்தேன்னு வெயி, அந்த கிருஷ்ணர் மேல சத்தியமா சொல்றேன், எந்த கையால சாப்பாடை எடுத்து உனக்கு வேணுமா வேணுமான்னு கேட்டு போட்டான் பாரு, அந்த கையாலையும் உன்னை கழுத்தை நெரிச்சு கொள்ளுடுவேன். ஞாபகம் இருக்கட்டும். அத்தை, போதும், பேசுறதெல்லாம் போதும்.
உன்ன மாதிரி வெக்கங்கட்ட ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லை.